விஜயா, ரோகிணி எல்லாருமே சேர்ந்து மீனா கிட்ட, "நீ சொல்லிட்டு போக வேண்டியது தானே, ஏன் சொல்லாம போற?" அப்படின்ட்டு எல்லாரும் திட்டுறாங்க. இத கேட்ட மீனா, "நான் ஸ்ருதி கிட்ட சொல்லிட்டு தானே போனேன். ஸ்ருதியும் ஓகேன்னு தானே சொன்னாங்க." அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்ட ஸ்ருதி, "இல்லையே மீனா, நான் எங்க சொன்னேன்? நான் உங்கள பார்க்கவே இல்லையே காலையில இருந்து." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மீனா சொல்றாங்க, "இல்லையே ஸ்ருதி, நீ பாத்ரூம்க்கு குளிக்க போகும்போது நான் சொன்னனே, அதுக்கு நீ என்கிட்ட ஓகே சொன்னியே." அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட முத்து, "ஓ! இந்த பலகுரல் நாயகி தான் எல்லா குழப்பத்துக்கும் காரணமா?" அப்படின்னு திட்டுறாரு. அத கேட்ட ஸ்ருதி, "அப்ப நான் ஃபோன்ல பேசிட்டு இருந்தேன். காதுல ஹெட்செட் போட்டு பேசிட்டு இருந்தேன். இது மிஸ்கம்யூனிகேஷன்" அப்படின்னு சொல்றாங்க. மிஸ்கம்யூனிகேஷன்னா அப்படின்னு முத்து கேட்கிறாரு. அதுக்கு ஸ்ருதி சொல்றாங்க, "நான் ஃபோன்ல எங்க பாஸ் கிட்ட ஓகேன்னு சொன்னத, மீனா அவங்களுக்கு ஓகேன்னு சொன்னதா நெனச்சுக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்றது?" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட மீனா, "ஆமா, என் மேல தான் தப்பு. என்ன மன்னிச்சிடு ஸ்ருதி. நீ எனக்கு தான் ஓகே சொல்றேன்னு நெனச்சு நான் யார்கிட்டயும் சொல்லாம போயிட்டேன்." அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட முத்து, "நீ எனக்காச்சும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு, "என் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சுங்க. நான் என்ன பண்றது? நான் வேணும்னே பண்ணல" அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்ட விஜயா, "இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? நீ என்னமோ பூ கட்டுறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ போய் சுத்திட்டு வந்த மாதிரி இருக்கு" அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மீனா, "அத்தை, நான் ஒண்ணும் அந்த மாதிரிலாம் பண்ணல. இங்க பாருங்க, நான் எப்பவும் சம்பாதிக்கிறத விட அதிகமாவே சம்பாதிச்சிருக்கேன். ரூ. 3000 சம்பாதிச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, பெரிய ரூ. 3000. 3 கோடி வச்சிருக்க மாரி பேசிட்டு இருக்க" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட அண்ணாமலை, "உழைச்சு சம்பாரிச்சா ரூ. 1 சம்பாரிச்சாலும் அது 1 கோடி சம்பாதிச்சதா தான் அர்த்தம். அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? சரிம்மா மீனா, இதுக்கப்புறம் நீ எங்க போறதா இருந்தாலும் சொல்லிட்டு போ" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மீனா, "சரிங்க மாமா" அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்ட அப்புறம் மனோஜ் சொல்றாரு, "இந்த ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கு தான் இவ்ளோ பரபரப்பா எல்லாரும் பேசிட்டு இருந்தீங்களா?" அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு முத்து கோவப்பட்டு, "டேய், நீ எல்லாம் பேசாத. உனக்கு என்ன அருகதை இருக்கு பேசுறதுக்கு? ஒரு நாள் ரோகிணி காணோம் அப்படின்னு நீ சொல்லும்போது நான் தேடி வரல, கூடவே சுத்திக்கிட்டு இல்ல. ஆனா நீ ஒரு பேச்சுக்காவது என்கிட்ட என்னாச்சு ஏதாச்சு, நானும் வரவா தேடி பார்க்கலாமான்னு ஒரு வார்த்தை சொன்னியா?" அப்படின்னு கத்துறாரு. இத கேட்ட ரோகிணி, "ஏங்க இப்ப எதுக்கு இத பத்திலாம் பேசிட்டு இருக்கீங்க? விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ கூட்டிட்டு போயிடுறாங்க. மீனா விஜயா கிட்ட சொல்றாங்க, "அத்தை, இவர் என் கூட கடனுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொல்றீங்களே, இப்ப என்ன சொல்றீங்க? அவர நான் காணோம்னு எவ்ளோ பாசமா தேடி இருக்காரு. இதுக்கப்புறம் கடனுக்காக வாழுறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட விஜயா அமைதியா போயிடுறாங்க. அதுக்கு முத்து சொல்றாரு, "என்ன மீனா நீ? அம்மாவே கிளீன் போல்ட் ஆகிட்ட" அப்படின்றாங்க. அதுக்கு மீனா சொல்றாங்க, "அதெல்லாம் அப்படிதாங்க. சரி வாங்க சாப்பிடலாம்" அப்படின்ட்டு முத்துவும் மீனாவும் மாடிக்கு சாப்பிட போறாங்க. அந்த டைம்ல மீனாவோட அம்மா கால் பண்ணி, "மாப்பிள, மீனா வந்தாளா? இங்க எல்லா இடத்துலயும் நான் விசாரிச்சேன். இங்க எங்கேயுமே வரலையாம்" அப்படின்றாங்க. அத கேட்ட முத்து, "அத்த மீனா வந்துட்டா. நான் தான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க அத்த" அப்படின்னு சொல்றாரு. சரி, மீனாக்கு என்ன பிரச்சனையா? ஏன் அவ இப்படி பண்ணா? எங்க போனா? அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு முத்து சொல்றாரு, அவ எங்கேயும் போல. பூ கட்ட தான் போனாளாம். ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால தான் கால் பண்ணி சொல்ல முடியலையாம்" அப்படின்னு சொல்றாரு. சரி, மீனா கிடைச்சதே சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா அத்த, நீங்க சாப்பிட்டீங்களா?" அப்படின்னு கேட்கிறாரு. "இல்ல மாப்ள" அப்படின்னு சொல்றாங்க. "சரி, நீங்க சாப்பிட்டு தூங்குங்க. நாளைக்கு காலைல நான் மீனாவ வர சொல்றேன்" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்ட அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத கேட்ட மீனா, "எல்லார்கிட்டயும் நான் காணோம்னு சொல்லிட்டீங்களா?" அப்படின்னு கேட்கறாங்க. "ஆமா, எவ்ளோ இடத்த தேடுனேன். உங்க அம்மா கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்க மாட்டேனா?" அப்படின்னு சொல்றாங்க. "ஏங்க இப்படி பண்றீங்க? நாளைக்கு போனா எல்லாரும் என்ன கேட்கப் போறாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "சரி, எங்கெல்லாம் என்ன தேடுனீங்க?" அப்படின்றாங்க. அதுக்கு முத்து சொல்றாரு, "எல்லா இடத்துலயும் தேடுனேன். பூ கட்டுற இடம், மார்க்கெட்டு, போலீஸ் ஸ்டேஷன்." "என்ன? போலீஸ் ஸ்டேஷனா? போலீஸ் ஸ்டேஷன் ஏன் போனீங்க?" அப்படின்னு கேட்கறாங்க. "அப்பா ரொம்ப பயந்துட்டு கம்ப்ளைண்ட் குடுக்க சொன்னாரு. அதான் கம்ப்ளைண்ட் குடுக்க போனேன். அத விட ஒரு பெரிய கூத்து, அங்க உங்க தம்பி உட்கார்ந்துட்டு இருந்தான்" அப்படின்னு சொல்றாரு. "சத்யாவா? அவன் எதுக்கு அங்க உட்கார்ந்துட்டு இருந்தான்?" அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு முத்து சொல்றாரு, "அவன் நீ காணாம போனேன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்க போல. உன்னை கொடுமைப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி என் மேல கம்ப்ளைண்ட் குடுக்க போனான்" அப்படின்னு சொல்றாரு. "என்னது? இப்படி கம்ப்ளைண்ட் குடுக்குறானா? அவன் என்ன லூசா?" அப்படின்னு திட்டிட்டு, "நீங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்" அப்படின்னு மன்னிப்பு கேட்கறாங்க மீனா. "அவனுக்காகலாம் நீ ஏன் மீனா சாரி கேட்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி வா சாப்பிடலாம்" அப்படின்னு மீனாவுக்கு முத்து சாப்பாட ஊட்டி விடுறாரு. மறுநாள் மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க. போனா அவங்க அம்மா, "ஏன், என்ன ஆச்சு? நேத்து ஏன் அப்படி பண்ண?" அப்படின்னு கேட்கறாங்க. "அம்மா, நான் பூ கட்ட போனேன், லேட் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நான் லேட்டா வந்தது இல்லையா?" அப்படின்னு கேட்கறாங்க. "அது வேற, இப்ப உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கொஞ்சமா ஞாபகம் இருக்கா இல்லையா? மாப்பிள கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல" அப்படின்னு கேட்கறாங்க. "ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு" அப்படின்றாங்க. அத கேட்ட சீதா, "அதெல்லாம் இல்ல. பொய் சொல்லாதக்கா. மாமா தான் உங்களுக்கு மதியம் எத்தன டைம் கால் பண்ணியிருக்காரு. நீங்க தான் ஃபோன் எடுக்கலையாமே" அப்படின்னு கேட்கறாங்க. அத கேட்ட மீனா, "ஆமா, எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் சண்டை. அதனால தான் ஃபோன் எடுக்கல. நான் கோவமா இருந்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அம்மா, "நீ ஏன் மாப்பிள கிட்ட எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்க?
அன்னைக்கு கல்யாண நாள்ல கூட நல்லா தானே இருந்தீங்க. இப்ப ஏன் சண்டை போடுற? நீ வாய வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு மீனா சொல்றாங்க, "நீ என்ன அப்பா கூட சண்டை போடாமலா இருக்க? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இதெல்லாம் சகஜம்" அப்படின்றாங்க. அத கேட்ட சீதா, "ஆமா, அப்பா அமைதியா தான் இருப்பாரு. அம்மா தான் சண்டை போடுவாங்க" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல சத்யா வராரு. "அக்கா வாக்கா, எப்ப வந்த? என்னாச்சு?" அப்படின்னு கேட்கிறாரு. அத கேட்ட மீனா, "டேய் உனக்காக தான் வெயிட் பண்றேன். நீ எதுக்கு மாமா மேல கம்ப்ளைண்ட் குடுத்த?" அப்படின்னு கேட்கறாங்க. "என்னது கம்ப்ளைண்ட்டா? ஏன்? என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்கறாங்க மீனாவோட அம்மா. அதுக்கு சத்யா சொல்றாரு, "ஆமா, நீங்க நேத்தெல்லாம் புலம்பிட்டு இருந்தீங்க, மீனாவ காணோம்னு. அதனால தான் நான் கம்ப்ளைண்ட் குடுத்தேன்" அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு மீனா அவங்க அம்மா சொல்றாங்க, "டேய் மாப்பிள என்னடா பண்ண போறாரு? மாப்பிள மேல ஏன்டா கம்ப்ளைண்ட் குடுத்த?" இதையெல்லாம் கேட்ட சீதா சொல்றாங்க, "அம்மா, இவன் அக்கா காணோம்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க மாட்டான். மாமா மேல இருக்க கோவத்துல பகைய தீர்த்துக்கணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் குடுத்திருப்பான்" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்ட சத்யா, "நான் ஏன் அப்படிலாம் பண்ண போறேன்? நான் அக்கா காணோம்னு தான் கம்ப்ளைண்ட் குடுத்தேன்" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மீனா சொல்றாங்க, "நீ எத்தன இடத்துல போய் தேடி பார்த்த?" அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு சத்யா சொல்றாரு, "நான் டைம் ஆயிடுச்சு. அதனால நானு டைரக்ட்டா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுத்துட்டேன்" அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட மீனா, "ஆனா அவர் எத்தன இடத்துல என்ன தேடினாரு தெரியுமா? நான் போன இடத்துல ஒவ்வொரு இடத்துலயும் போய் தேடி பார்த்திருக்காரு. அவரு மேல போய் கம்ப்ளைண்ட் குடுக்குற?" அதுக்கப்புறம் சீதா கேட்கறாங்க, "அம்மா, இவனால கம்ப்ளைண்ட் குடுத்திருக்க மாட்டான். யாராவது சொல்லி தான் கம்ப்ளைண்ட் குடுத்திருப்பான்." அதுக்கு மீனா கேட்கறாங்க, "யார சொல்லி நீ கம்ப்ளைண்ட் குடுத்த?" அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு சத்யா சொல்றாரு, "நான் சிட்டி கிட்ட சொன்னேன். சிட்டி தான் கம்ப்ளைண்ட் குடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னான். அதனால தான் நான் கம்ப்ளைண்ட் குடுத்தேன். அதுக்கு என்ன இப்போ?" அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு மீனா சொல்றாங்க, "ஓ! நீ இன்னும் அந்த பொறுக்கி கூட சேர்ந்து தான் சுத்திட்டு இருக்கியா? எத்தன டைம் சொல்லியிருக்கேன். அவன் கூட சேராத சேராதன்னு. நீ இன்னும் திருந்தவே மாட்டியா?" அப்படின்னு கேட்கறாங்க. மீனா அவங்க அம்மாவும் சத்யாவ திட்டுறாங்க. இத கேட்டு மீனா, "சரிம்மா, எனக்கு வேலை இருக்கு. நான் வீட்டுக்கு போறேன்" அப்படின்னு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சிட்டிக்கு மீனா வந்துட்டாங்க அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்லிடுறாரு. இத கேட்ட சிட்டி ரொம்பவே கோவமாயிடுறாரு. ச்சே! இந்த முத்துவ பழி வாங்குறதுக்கு எந்த சான்ஸுமே கிடைக்க மாட்டேங்குதே. தப்பிச்சு போயிட்டே இருக்கானே. இவன எப்படிதான் நம்ம பழி வாங்குறது? அப்படின்னு கேட்கறாரு. அதுக்கு அவன் ஃப்ரெண்டு, "சரி, ஒரு சான்ஸ் கிடைக்கும். பொறுமையா இரு" அப்படின்ற மாரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் சத்யா சிட்டிய பார்க்க வராரு. "என்ன சிட்டி, அக்கா கடிச்சுட்டாங்களாமே. என்னாச்சு? எங்க போயிருந்தாங்க?" அப்படின்னு கேட்கறாரு. அதுக்கு சத்யா சொல்றாரு, "வேலை விஷயமா தான் போயிருக்காரு. நம்ம தான் அவசரப்பட்டோம் சிட்டி. கொஞ்சம் அவசரப்படாம இருந்திருக்கணும்" அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட சிட்டி, "நீ ஏன் அப்படியெல்லாம் நினைக்கிற சத்யா? அக்கா காணோம்னு தம்பி நீ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்திருக்க. இதுல என்ன தப்பு இருக்கு?" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சத்யா சொல்றாரு, "இல்ல சிட்டி, நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டோம். இதுக்கப்புறம் நிதானமா, பொறுமையா தான் முடிவெடுக்கணும். நான் அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டேன்" அப்படின்னு சொல்றாரு. "இதுக்கப்புறம் நாம அக்கா, மாமா விஷயத்துல தலையிட வேணாம். அவரு நம்ம விஷயத்துல தலையிடவே இல்ல. நான் தான் தேவையில்லாம அவர் விஷயத்துல தலையிட்டுட்டே இருக்கேன். இதுக்கப்புறம் நான் அவர் விஷயத்துல தலையிடுற மாதிரி இல்ல" அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கு சிட்டி, "ஏன் இப்படி பேசுற? அக்கா மேல இருக்க பாசத்தால தானே நீ இப்படி பண்ற" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சத்யா சொல்றாரு, "நான் ஒண்ணும் அக்கா மேல இருக்க பாசத்தால பண்ணல. அவர் மேல இருக்க கோவத்தால தான் நான் பண்ணேன். இதுக்கப்புறம் நான் இந்த மாரி பண்ண போறதில்ல" அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட சிட்டி ரொம்பவே ஷாக் ஆகி நிக்கிறாரு.